திடீர்னு ஏன் இப்போ வந்துட்டு வரலாறுல வாழ்ந்த அவுரங்கசீப்பை தோண்டி எடுத்து திட்டிட்டு இருக்காங்க அப்படின்னா அதற்கு காரணமா சாவாங்கிற அந்த படம் தான் சொல்லப்படுது. அதாவது சிவாஜியினுடைய மகன் வாழ்க்கையில சந்திச்ச பிரச்சனைகள், அவர் எப்படி வந்து மக்களுக்காக பணியாற்றினார், எப்படி வந்து மக்களாட்சி நடத்தினார் மன்னர் காலத்திலே அப்படிங்கிற மாதிரிலாம் சில விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. குறிப்பா முகலாயர்களுக்கு இவருக்கு எதிரான அந்த போர், முகலாயர் வந்து இவர் எப்படி முகலாயர் எதிர்த்து போரிட்டாரு, அந்த போர்ல தோற்று போனாரு, அப்புறம் அவுரங்கசீப்பால கொடுமைப்படுத்தப்பட்டாரு, இந்த மாதிரி இந்த அவுரங்கசீப்பால சிவாஜியோட மகன் கொடுமைப்படுத்தப்படக்கூடிய காட்சிகள்லாம் ரொம்ப தத்ரூபமா வடிவமைக்கப்பட்டிருந்துச்சான். இதெல்லாம் தான் மகாராஷ்டிரா மக்களுக்கு இயல்பிலே சிவாஜி கூட ஒரு கனெக்ட் இருக்கிறவங்களுக்கு ஐயோ ஒரு பையன் இப்படி பண்றாங்களே அப்படிங்கிற கோவத்துலதான் இந்த மாதிரியான பிரச்சனைகளும் பேசப்படுது. அதற்கு பின்னணியில ஒரு சமாஜ்வாதி எம்எல்ஏ வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்காரு, அவுரங்கசீப் வந்து நல்ல ஒரு ஆட்சி நிர்வாகத்தை பண்ணாரு அப்படின்னு. வரலாற்று ஆசிரியர்களால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் தான். நிதி நிர்வாகத்துல சிறந்தவர் தான், சில விஷயங்கள்ல மத ரீதியான வேலைகள்லாம் பண்ணிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் அவங்களும் சொல்றாங்க. இப்ப அதை வந்து ஹைலைட் பண்ணி அவர் பேசிட்டாரு, ஆட்சி நிர்வாகம் சரியா இருக்காருன்னு சமாஜ்வாதி எம்எல்ஏ ஒருத்தர் பேசிட்டாரு. அவரு இஸ்லாமியர் அப்படிங்கறதுனால இந்த விஷயத்தை அப்படியே தலைகீழ திருப்பி போட்டாங்க. இது வந்து எப்படி வந்து நீங்க சொல்ல முடியும், அதாவது மகாராஷ்டிரா சிஎம் சொல்றாரு அவரது கல்லறைகள்லாம் இருக்கு, அதெல்லாம் பாதுகாக்கப்படும், அதே நேரம் அவர் இங்க யாரும் புகழ்ந்து பேசுறதெல்லாம் ஏத்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டாங்க. வரலாற்றுல நடந்த ஒண்ணுக்கு நிகழ்காலத்தில் எப்படிப்பா தண்டனை கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு சர்ச்சைக்குரிய ஒண்ணா மாறி இருக்கு. இது மக்கள் மத்தியிலுமே ஒரு விதமான தூண்டப்பட்டுச்சு. அதை எடுத்து இஸ்லாமியர்கள் புனித நூல் எரிக்கப்பட்டுடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு தகவல் பரவணுச்சு. அப்புறமா அது வதந்தின்னு தெரிய வந்துச்சு. இருந்தாலும் அதுக்குள்ள ரெண்டு தரப்பு கடையில பெரிய அளவுல மோதல்லாம் நடந்துருச்சு, வன்முறைகள்லாம் நடந்துருச்சுன்னு சொல்லப்படுது. இதுல அந்த படம் தான் ஒரு காரணம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம சில பாஜக அப்புறம் விஸ்வ இந்து பரிஷத் போன்ற அமைப்புகள்லாம் பின்னணியில இந்த வேலைகளை பாக்குறாங்க அப்படிங்கிற விமர்சனமும் முன்வைக்கப்பட்டு வருது.